நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுல சில பேரால மட்டும்தான் அவங்களுடைய இலக்க அடைய முடியுது. பல பேரால அவங்களுடைய இலக்குகளுக்கு கிட்ட கூட போக முடியல. எப்பெல்லாம் நம்மளுடைய இலக்க நம்ம அடையலாம்னு நினைக்கிறோமோ, அப்போ பல வகையான கேள்விகள், சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள எழுது. என்னால இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமா, முடியாதா? இதுக்கு நிறைய நேரம் ஆகுமா? என்கிட்ட அதுக்கான நேரம் இல்லையே. ஒருவேளை நான் என்னுடைய இலக்குல தோத்து போயிட்டேனா, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வந்து போகும். கடைசியில நம்மளுடைய இலக்குல நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா, அதுதான் கேள்வி. இந்த கதையில உங்களுடைய தோல்வி பயத்தை போக்கக்கூடிய வகையில ஒரு புத்த துறவியின் கதையை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல புத்த துறவி ஒருத்தர் காட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டி அங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ரொம்பவே புத்திசாலி. யார் என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் அறிவுபூர்வமா அந்த பிரச்சனைய அவர் தீர்த்து வைப்பாரு. ஒரு நாள் இந்த புத்த துறவி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் தர்மம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அந்த கிராமத்துக்கு போயிட்டு வர வழியில ஒரு சிறுவன் இவரை வழிமறைச்சு, துறவியே, நீங்க பெரிய புத்திசாலியாமே, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைப்பீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்னாலதான் நம்ப முடியல. இருந்தாலும் பல பேர் உங்களுடைய ஞானம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால என்னுடைய கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னுடைய இலக்கை நோக்கி நான் போறப்போ எனக்கு தோல்வி பயம் தான் அதிகமாக வருது. இந்த இலக்கை என்னால் அடைய முடியாமல் போயிடுமோ அப்படின்ற தோல்வி பயம் எனக்குள்ள நிறையவே இருக்கு. என்னுடைய தோல்வி பயத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது, என்னுடைய இலக்கில் நான் எப்படி வெற்றி பெறுறது அப்படின்றதுக்கான பதில் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அந்த சிறுவன். அந்த புத்த துறவியும் சிரிச்சுக்கிட்டே, சரி நீ என் கூட வா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிறுவனும் இந்த துறவியோட புத்திசாலித்தனத்தை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட போறான். என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாரு. காட்டுக்குள்ள இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போறாங்க. சாயங்காலம் ஆயிடுது. சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. காலையில எந்திரிச்சதும் அந்த துறவி காட்டை சுத்தி பார்க்கலாம் வான்னு சொல்லி அந்த சிறுவனை கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு குகை இருக்கு. அங்க இருக்கிற குகைக்குள்ள போயிட்டு சுத்தி பார்க்கலாம் வான்னு சொல்லி அந்த சிறுவனை துறவி கூப்பிடுறாரு. அந்த சிறுவனும், எனக்கும் காட்டுக்குள்ள இருக்கிற குகையை சுத்தி பார்க்கணும்னு ஆசைதான், சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூடவே போறான். குகைக்குள்ள போறாங்க. ரொம்பவே இருட்டாவும் அமைதியாவும் இருக்கு. கொஞ்ச தூரம் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த துறவி ரகசியமா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தது மட்டும் இல்லாம குகையோடைய கதவை வெளியில இருந்து பூட்டிடுறாரு. அந்த சிறுவனும் உள்ள இருந்து கத்துறான், துறவியே, எங்க போயிட்டீங்க? என்னுடைய கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம என்னை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு இங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா எந்த ஒரு பதிலும் அவனுக்கு கேட்கல. அவனுடைய பயம், பதட்டம் எல்லாமே அதிகமாகுது. குகை ஃபுல்லா சுத்தி இருட்டா இருக்கு. என்ன பண்றதுனே அவனுக்கு புரியல. சரி, வந்த வழியே திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா வெளியே போலான்னு வாசல் கதவுக்கு வரான். அங்க பெரிய அதிர்ச்சி. கதவை பின்னாடி இருந்து பூட்டியிருக்காங்க. அவனுக்கு என்ன பண்றது, எப்படி வெளியே போறதுனே தெரியாம தம்பிச்சு போய் நிக்கிறான். அப்பதான் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த துறவி என்னை கொலை பண்ணலாம் தான் கூப்பிட்டு வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி. ஏதாவது வெளியே போக வழி கிடைக்குமான்னு குகையை சுத்தி பார்க்கறான். ரொம்ப நேரமா அந்த குகையை சுத்தி வந்துட்டே இருக்கான். ஆனா அவன் வெளியே போறதுக்கான ஒரு வழி கிடைக்கவே இல்லை. அவனுக்கு அதிகமா தாகம் எடுக்குது, பசி அதிகமா எடுக்குது. அதனால எதுவுமே பண்ணாம ஒரு இடத்துல வந்து அமைதியா உட்காந்துக்கிறான். அப்பதான் இங்க ஒரு சுரங்கப்பாதை வழியா சூரிய ஒளி உள்ள வர்றத கவனிக்கிறான். அதை பார்த்த உடனே எப்படியாவது அந்த சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த குகை ரொம்பவே இருட்டா இருக்கு. இவன் நினைச்ச மாதிரி அந்த சுரங்கப்பாதை கிட்டலாம் இல்ல, மேலே ஏறி தான் போகணும். இருந்தாலும் வெளியே போனா போதும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பசி, தாகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனுடைய சிந்தனை ஃபுல்லா அங்க இருந்து வெளியே போனா போதும் அப்படின்னு நினைச்சு அந்த சுரங்கப்பாதைக்காக மேலே ஏற ஆரம்பிச்சான். ரொம்ப நேரம் கடின உழைப்புக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சான். கடைசியா வெளியே வர நேரத்துல அந்த புத்த துறவி அந்த வழியா கையை அசைச்சிட்டே வராரு. அவர் கையை பிடிச்சிட்டு வெளியே வரான். அவர்கிட்ட வந்த உடனே கோபமா அந்த சிறுவன் அவரை பார்த்து கத்துறான், நீங்க என்ன முட்டாளா? அப்படி ஒரு இருட்டான குகையில விட்டுட்டு வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? எவ்வளவு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு அந்த பையன் அவரை பார்த்து கத்துறான். அதுக்கு அந்த புத்த துறவி அவர் கையில எடுத்துட்டு வந்த தண்ணியை கொடுத்து, இந்த தண்ணியை குடி, நான் சொல்றத பொறுமையா கேளு அப்படின்னு சொல்றாரு. நீ வெளியே வந்ததுக்கு உனக்கான காரணங்கள் 2 இருந்திருக்கலாம். முதல் காரணம், உனக்கு பசி எடுத்திருக்கும், தாகம் எடுத்திருக்கும், அதனால நீ வெளியே வரணும்னு முயற்சி பண்ணியிருப்ப. 2வது காரணம், அந்த இடத்துல நீ சஃபகேட்டடாக ஃபீல் பண்ணியிருப்ப. ஆனால் உண்மையாக முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. அது என்னன்னா, முதல் காரணம், நீ அந்த இடத்துல அந்த குகையிலிருந்து வெளியே வரணும்னு நினச்சப்போ இந்த சுரங்கப்பாதை ரொம்பவே உயரத்தில் இருக்குது, உன்னால் அந்த இடத்த எளிமையாக அடைய முடியாது, வெளியவும் போக முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த இடத்துல மக்கள் யாருமே இல்லை. 2வது காரணம், அந்த சுரங்கப்பாதையை அடைஞ்சு வெளியே போகிறது ரொம்பவே கடினம், நம்ம எளிமையான வழி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் அங்கே இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா அங்கே எளிமையான வழியும் இருந்திருக்கும், நீங்கள் மிகவும் எளிமையாகவும் வெளியே வந்திருக்கலாம். எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சிறிய உலகத்தை உருவாக்கி அதை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நிஜ வாழ்க்கையில் இதை விட ரொம்பவே கடினமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உபயோகமற்ற நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீ இதை பண்ணாத,
இது ரொம்பவே கஷ்டம், உன்னால் இது பண்ண முடியாது, நீ இதில் தோற்று போயிடுவ, அதை விட பெட்டர் நீ இதை பண்ணு, இதை நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்லும் போது தான் உங்கள் மேலே உங்களுக்கே செல்ஃப் டவுட் வருது. அதனால தான் நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லி பயமும் உங்களுக்கு ஏற்படுது. வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, அந்த வெற்றி அடையிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறதான். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியே நம்மளுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. பல மாதங்கள் வருடங்கள் கடந்து போயிட்டே இருந்ததுன்னா நம்ம மனநிலை மாறாமையா இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்மள நிறைய பேர் நம்மளுடைய இலக்குக்கான பாதையிலிருந்து வழி மாறி வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பக்கம் போயிடுறோம். புத்தர் அவருடைய சீடர்கள் கிட்ட சொல்லுவாரு, நம்மளுடைய பிரச்சனைகளில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது நம்மளுடைய நல்லதுக்காக இருக்காது. நம்மளுடைய லைஃப்லையும் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத தாண்டி இதனால என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்பதான் நம்ம இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள தோன்றும். நீ அந்த சுரங்கப்பாதையில இருந்தப்போ அங்க ஒண்ணுமே இல்லை, கொஞ்சமா சூரிய ஒளி ஒரு சுரங்கப்பாதை வழியா உள்ள தெரிஞ்சது. அந்த ஒளியும் இல்லைன்னா அங்கே இருந்த பூச்சிகள் எல்லாமே உன்னை சுற்றி வந்திருக்கும், நீ அதை பார்த்து பயந்துருப்ப. ஆனால் உன்னுடைய கவனம் ஃபுல்லாக நீ எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்ற உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும்தான் இருந்தது. சுற்றி இருக்கிற விஷயத்தையோ கஷ்டத்தையோ நீ கவனிக்கவே இல்லை. உன்னுடைய இலக்கு என்ன, வெளியே வரணும், அதை மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டே இருந்த. அதனால தான் உன்னால் வெளியே வர முடிஞ்சது. இதே தான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை பாரு. உனக்கான நேரம் வரும், அப்போ அவங்க எல்லாருமே உனக்காக முன்னாடி வந்து கை தட்டுவாங்க. இதெல்லாம் அந்த சிறுவன் கிட்ட இந்த புத்த துறவி சொல்லி முடிச்சுட்டு அமைதியாயிடுறாரு. அந்த சிறுவன் பேச ஆரம்பிக்கிறான். துறவியே, என்னுடைய கண்களை திறந்து வச்சிட்டீங்க. நீங்கள் ரொம்பவே திறமையானவர் தான். உங்களுடைய வார்த்தைகளில் ஒவ்வொன்றுத்துலேயும் நான் ஞானத்தை உணர்ந்துட்டேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் புத்திசாலி தான். அதனால தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ இருந்து நீங்கள் சொன்னதை நான் கடைப்பிடிக்கிறேன். தோல்வி பயத்தை என்னுடைய மனசுக்குள்ளே எப்போவுமே நான் கொண்டு வர மாட்டேன். என்னுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக என்னை நான் காட்டிப்பேன். புத்த துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சிறுவன் அவனுடைய கிராமத்துக்கே மறுபடியும் போயிடுறான்.